நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் புத்தருக்கு ஒரு கோவில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுக்கா பல்லூர் கிராமத்தில். வாங்க அந்த கோவிலை பார்க்கலாம். இதுதாங்க அந்த கோவில். இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். இது மணி மண்டபம் மாரி கட்டியிருக்காங்க. இந்த சிலை வந்து ஆதி காலத்தில் உருவான சிலையாக. வாங்க அப்படியே பாருங்கள் இது எப்போ உருவானது பார்த்தீங்களா. இதுக்கு ஒரு மணி மண்டபம் அவ்வளோ இதுவாக கட்டியிருக்காங்க. இது 1999 ஆரம்பித்து 98 ஆரம்பித்து 99 இந்த மணி மண்டபம் கட்டியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்க புத்தர் வந்து ரொம்ப பழமையானது தான். இது வந்து ஆதி காலத்துலேருந்து உருவானதான். இதில் வந்து சைனாக்காரங்க வந்து போகிறாங்களாம். பாருங்கள் பார்த்தீங்களா. புத்தருக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கோவில். இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோவில்மா? இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில்? கீழே இருந்ததா? ஆ ஆ தண்ணி போக வேண்டி போக அது மட்டும் ஒன்று ஒன்றா தூக்கி நிறைய. அப்படியா? இங்கே எப்படி உருவாச்சு? எப்படி உருவாச்சோ? யார் வராங்க இங்கே இந்த கோயிலை பார்க்கறதுக்கு? யார் வராங்கம்மா? சைனாக்காரங்களா வராங்களா? அரக்கோணத்துலேருந்து வராங்க, காயத்துலேருந்து வராங்க. ஆ பாருமா, பாருங்கள் மக்களே. இந்த கோவில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க இருந்து பார்க்குறாங்களாம். பாருங்கள் இந்த கோவிலோட மண்டிபாடம் வரும். பெரிய ஒரு ஆலமரம். ஆலமரத்துக்கு கீழே தான் இந்த உருவானது. பார்த்திங்களா. இந்த கோவிலோட சிலை வந்து கீழே இருந்த ஓடையில் இருந்த சிலை அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா உருவானதால் அப்படியே எடுத்து இதுக்கு ஒரு கோவிலாக கட்டி மணி மண்டபமாக செஞ்சுருக்காங்க. இது சைனாக்காரங்க வந்து இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பாருங்கள் இது இப்போ டைம் ஆனதால் இது கேட்டு சாத்திருக்கு. அதால் தான் நாங்கள் உங்களுக்கு இப்படி வச்சு காட்டுறோம். பார்த்தீங்களா சைனா கோடி. பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் ஒரு கோவில் இருக்குன்னா பெரிய ஒரு அதிசயம் தான். ஆ அப்படியா? அதுதான் ஒருத்தர் கேட்டேன் இது எப்போ உருவானதுன்னு. இது நான் பிறக்கத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு இந்த இடத்துல. அதுதான் கேட்டேம்மா. அப்படியே தூக்கி வச்சாங்க. அப்புறம் அந்த மாரி அண்ணா வந்து கொடுத்துக்கிறோம். இது கட்டினாங்க. ஓ கட்டி கூட பெரிய மொத்தம் ஓய்வுது. அப்படிங்களா? அது ஆலமரத்துக்கு கீழே இருக்கலாமா? அதால் தான் அதோட வேரில் இருக்க இதெல்லாம் வேரெல்லாம் மேலே படுதில்ல, அதில் பட்டு தான் இந்தமாரி இருக்குது. பாருங்கள் பழைமை வாய்ந்த ஒரு ஆலமரத்தை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு சுற்றி. இந்த புத்தர் கோவில் மணி மண்டபத்துக்கு பக்கத்தில் சுற்றி இந்த பக்கம் ஆலமரம் இருக்கிறதால இந்த ஆலமரத்தை விழுதுகளாக அது மேலே படுறதால இது அது பாருங்க தெரியுதுங்களா. பாருங்கள் அந்த விழுது பாருங்கள் மேலே வேறுபட்டு அது கிராக் வருது. பார்த்தீங்களா. இது காங்கிரீட்டு சரியான தளம் சரியாக அமைக்கலை. இது மணி மண்டபம் கட்டணும்னு கட்டியிருக்காங்க ஏதோ ஒன்று. இதாங்க பெரிய ஆலமரம். பார்த்தீங்களா. வந்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூர் அரக்கோணம் தாலுக்கா பல்லூர் கிராமம் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. புத்தர் கோவிலுன்ட்டு நீங்கள் கூகுளில் டச் பண்ணிங்கன்னா இதை காட்டும். நீங்கள் வாங்க. நன்றி மக்கள், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருணா. அடுத்த வார்த்தை போகிறேன். பாய்.